தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. தனக்கு தோன்றியதை சரியாக யார்கிட்டயும் சொல்லாம தன்னுடைய மனம் கொண்டு செயல்பட்டா உங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்ற சூத்திரம் தெரிஞ்சவங்க நீங்க தனுசு ராசி அன்பர்கள் தான். நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. நட்சத்திரத்தை போல நீங்க மின்னக்கூடியவர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பாதையை நீங்க கரெக்டா போங்க. கண்டிப்பா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னும் பொழுது உங்க வாழ்க்கை கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அப்போ இந்த பயணத்தை நாங்க இந்த பாதையை எப்படி சரியான வழியில போறது அப்படின்னும் பொழுது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியா இருக்கணும் என்ன அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க. அந்த ராசி கட்டத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்தா நீங்க தான் நம்பர் 1 பர்சன், விஐபி ஆகக்கூடிய அந்தஸ்து பெற்றவர்கள் குரு உங்க ராசியில இருந்தா. ஏன்னா குரு பகவான் ஆட்சிநாதன். குரு உங்க ராசியில இருந்தா உங்களுக்கு மிக மிக யோகம். உங்க பேச்சை எல்லாருமே கேட்பாங்க, கை கட்டி கேட்பாங்க. உயர்ந்த பதவிக்கு உங்களால வர முடியும். விஸ்வரூப வெற்றி உங்களால பெற முடியும். குரு பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருந்தா கொஞ்சம் சிரமம். அப்படி சாதகம் இல்லாம இருந்தாருன்னா உடனே நீங்க குரு நிவர்த்தி பண்ணணும். அப்பதான் உயர்வை நோக்கி போக முடியும். உங்களுடைய ராசி கட்டத்துல செவ்வாய் பகவானை தவிர மத்த எந்த கிரகங்கள் இருந்தாலும் லாபம். ஏன்னா எல்லாருமே நட்பு பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சூரிய நட்பு, சந்திரன் நட்பு, புதன் நட்பு, குரு ஆட்சி, சனி நட்பு, ராகு கேது நட்பு. இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் பகை கிரகம். அப்போ ஒரு வீடு சம்பந்தமா ஒரு பேச்சு ஆரம்பிச்சீங்கன்னா அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், மன கஷ்டம் வந்துடும். பூமி சம்பந்தமா ஒரு பேச்சு ஆரம்பிச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒரு மருந்து மாத்திரை, ஒரு கடன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க தலையிலேயே விடியும். யாரோ இளிச்ச வாயை நம்ம தான் நினைச்சிட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்களோ குடும்பத்துல இருக்கவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ எல்லாருமே செய்வாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கே போறீங்க, வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை, நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னா நீங்க தான் மருந்து மாத்திரையை வாங்கி தர மாதிரி இருக்கும். நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 4 பேர் இருக்காங்க, ஒரு ஷேர் பண்ணலாம்ல. இதுவே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா சும்மாவா? அப்போ இதுவும் கரெக்ட் தானங்க. அப்போ அதே மாதிரி பார்க்கும் பொழுது எல்லாமே நம்ம தலையில விழும். இது நம்ம கேட்டோம், நம்ம ரூல்ஸ் பேசணும் அப்படின்னா நம்ம கெட்டவங்களாகிடுவோம். உனக்கு தானே எல்லாத்தையும் கொடுத்தாங்க, நீ தானே எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க. இது ஒருமையில போயிடும். ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல இடத்துல நான் கொண்டு வரணும் அப்படின்னு தனுசு ராசியில பிறந்த ஒரு நபர் நினைப்பாரு. இது தப்பா? தப்பு கிடையாது. இதுக்கு அவர் எவ்வளவு செலவு பண்றாரு, இந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பணம் போடுங்க, நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ தானே இறங்குன, நீ கொடுத்தா நானும் கொடுக்கணுமா அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா ஏன் நினைக்கணும், நம்மள நம்ம சந்தோஷப்படுத்திப்போம், நம்ம வீடு கட்டிப்போம், நம்ம இடம் வாங்குவோம். நம்மளால முடியுதா, நம்ம பணத்தை கொடுத்துட்டு போயிடுவோம். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். கூட்டணியை போட்டு கூட்டணியில தலைவனா இருந்து 4 தொண்டனை நம்ம வழி நடத்தணும் அப்படின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு செட் ஆகாத ஒன்று. நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் 5வது இல்ல 10வது 12வது படிக்கிறானா, அந்த 12வது முடிச்சுட்டு போகும்பொழுது இந்த வாத்தியாரை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? வாத்தியாரை கண்டாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வாத்தியார்களுக்கு மாணவர்களை கண்டா பயம் வந்துருச்சு. ஏன் நம்மளுக்கு பிரச்சனைன்னு. அப்போ பெரும்பாலும் வாத்தியார் அந்த ஆசிரியர் நல்லது சொல்லி தராங்க, ரூல்ஸ் தராங்க. அதனால மாணவர்களுக்கு பிடிக்கல. இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ரூல்ஸ் பேசுவீங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க சொல்லும் பொழுது நீங்க கெட்டவங்களாதான் தெரியுறீங்க. இது குடும்பத்துல இருக்கவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க, ஆபீஸ்ல இருக்கவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் வில்லனா போயிடுறீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொல்றதை நிப்பாட்டிட்டு நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். நீங்க வளர வளர மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இந்த சீக்ரெட் எப்படி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பேட்டி எடுப்பாங்க. நீங்க வளர்ந்தது எப்படிங்க, என்ன சீக்ரெட் அப்படின்னு. நான் ஹார்லிக்ஸ் குடிச்சேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இதுதான் விஷயம். அப்போ ஒரே சீக்ரெட், நான் சொல்லி பார்த்தேன், எவனும் கேட்கல, அந்த செயலை நானே செய்ய ஆரம்பிச்சேன், சக்சஸ் ஆயிட்டேன். இதுதான் தனுசு ராசி. மகாபாரதத்துல அர்ஜுனன் இந்த கதாபாத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அர்ஜுனன் கதாபாத்திரம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். வில் வித்தை தெரிந்தவர்கள், கிருஷ்ணன் போன ஒரு குருவை மதிக்கிறவங்க. அதனாலதான் என்னைக்குமே அர்ஜுனன் சந்தோஷமா இருப்பாங்க. தர்மத்துக்கு அர்ஜுனன் பயப்படுவாரு, கோவப்பட மாட்டாரு. அப்போ பீமன் கோவப்படுவாரு.
தர்மமா வாழ்ந்த இந்த தர்மனே பாத்தீங்க அப்படின்னா சூதாடும் பொழுது தர்மத்தை மீறிட்டாரு. தர்மமா வாழ்ந்தவங்களுக்கே சூதாடுவது தர்மம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே, கண்ணை மறைச்சிருச்சுல்ல. ஆனா அர்ஜுனன் அண்ணன் சொன்னாரு அப்படின்றதுக்காக அமர்ந்துடுவாரு. இதுதாங்க விஷயம். அப்போ இந்த அர்ஜுனன் தான், அந்த அர்ஜுனனாதான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வராங்க. வில்வித்தை தெரிந்தவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஏன் யூஸ் பண்றீங்க? இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி கட்டத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். செவ்வாய் இருந்தா என்ன, சேட்டை பண்ணாம நம்ம பொறுமையா இருக்கணும், பல பேரை அக்செப்ட் பண்ணணும். செவ்வாய் இல்லைன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய ராசியில. அதுலயே மத்த எந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா எல்லாமே உங்களுக்கு கட்டும். குரு பகவான் உங்களுக்கு நீசமா இருக்கக்கூடாது உங்க ஜாதகத்துல. அப்போ நீங்க இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாகிற மாதிரி ஆயிடும். சனி உங்களுக்கு போயிட்டு மறையக்கூடாது. ஏன்னா உங்களை தப்பு பண்ண வச்சிருவாரு, தண்டனை பெற வச்சிருவாரு. சோ உங்க ஜாதகத்தை எல்லாமே நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா இந்த தசா இந்த புத்தி வரும்பொழுது உங்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படி வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பொற்காலமா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான், தோக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்படி இருந்துமே அவங்களுக்கு சில மைனஸ் வருதுன்னா அவங்க போடுற திட்டத்தால, அவங்க சேர்ந்த சேர்க்கையால மட்டும்தான் மைனஸ் ஆகும். தனுசு ராசி அன்பர்களின் சேர்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும். தனிச்சு இருந்துக்கோங்க. இததான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும்னா கூட கடைசியில ஒரு பையனும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு நினைப்பாங்களே தவிர உங்களை உயர்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க நிறைய பேரை உயர்த்துவீங்க, ஆனா லாபத்துக்கு உயர்த்துங்க. நீங்களும் சுய லாபம் இல்லாம உயர்த்த நினைக்கவே நினைக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். உங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சே ஆகணுங்க. முதல்ல உங்களை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாது. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. குரலை உயர்த்தி பேசுறது தனுசு ராசி அன்பர்களின் அழகுதான். குரலை இறுக்கமா பேசுறது இந்த தனுசுக்கு அழகு அல்ல. ஏய் அப்படிங்கிறது நல்லதுதான். அதுக்கடுத்து ஏய் மாப்பிள்ள இங்க வா அப்படின்றது நல்லதுதான். ஏய் சண்டாலாம் அப்படின்னு சொல்லலாமா, அது தப்புங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க. ஏய் அழகு. அதுக்கு வரக்கூடிய வார்த்தை ஒரு உறைவை அணைக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அதுவே தனுசு ராசி அன்பர்களே அவரை தவறா திட்டுறீங்க அப்படின்னா அவங்க உங்களை அடைச்சிடுவாங்க. உங்களை கீழே தள்ளிட்டு தான் அவங்க மேல வருவாங்க. அதனால கெட்ட வழிக்கு உங்களை பயன்படுத்த தயாரா இருப்பாங்க. அவங்க உங்களை விட்டுட்டு அவங்க நல்ல வழிக்கு போயிடுவாங்க. நீங்க அந்த கெட்ட வழியில மாட்டிக்குவீங்க. இதுதான் கடவுள் அருளால சொல்றேன். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல வழிக்கு மட்டும் நீங்க துணை நில்லுங்க. விசுவாசத்துக்கு மத்தவங்களுக்கு நீங்க பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அர்ஜுனனுக்கு எப்படி விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் கடவுள் தரிசனம் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், குரு வழிபாடு அவசியம் தனுசு ராசி அன்பர்கள் பண்ணணும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகனுக்கு நீங்க வீட்டுல ஒரு சின்னதா விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. கந்தசஷ்டி கவசம் நீங்க அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும். செவ்வாய் பகை பெற்றிருக்கிறதால செவ்வாயின் அருள் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்க செய்யற செயல்ல உங்களால வெற்றி பெற முடியும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராம இருக்கும். உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்க கூடாது, உடல் நல்லா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை சரியாக கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ முருகப்பெருமானை பிடிச்சுக்கோங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். முக்காலமும் உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்குங்க. கந்தசஷ்டி படிங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.